வாங்க இன்றைக்கி நம்ம விட்டு விஎஸ்கே சமையலில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது வந்து மசாலாலாம் அம்மியில் அரைச்சி அது வந்து குழம்பு மாதிரி இல்லாத அப்படியே கிரேவி மாதிரி ரொம்ப திக்காலாக சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எல்லாமே மசாலா ஐட்டம்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி மண் சட்டியில் விறகு அடுப்பில் செய்கிறேன். அது சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி தான் செய்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு பங்கு இஞ்சின்னா 3 பங்கு பூண்டு வைக்கணும். நிறையா வந்து இஞ்சி சேர்க்கக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி அந்த கசப்பு தன்மை வந்துடும். கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டு அதிகமாகவும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நான் அம்மியிலே தான் எல்லாமே அரைச்சி செய்கிறேன். பூண்டு விற்கிற விலைக்கு இனிமேல் பூண்டு இத்தனை பல் 20 பல் பூண்டுன்னு தான் எழுதி போட்டு தான் நம்ம குழம்பு வைக்கணும். அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனாலே இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ பூண்டே அரைச்சிட்டா நம்ம அம்மிங்கிறோம். அது எவ்வளோ செத்த நேரத்தில் அரைப்பட்டு எடுத்து பாருங்கள். அது இந்த மாதிரி அம்மியிலலாம் அரைச்சி ஒவ்வொன்றும் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் இருக்கும். அடுத்து மிளகு ஜீரகம் அரைக்கணும். இதுக்கு மசாலா சாமான் வந்து சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். இதெல்லாம் நான் வறுக்காமல் அப்படியே பச்சையாக தான் சேர்க்குறேன். இதில் வறுத்துலாம் அரைக்கல, பச்சையாக தான் நான் அதெல்லாம் அரைக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள். இப்போ இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் அரைச்சி பாருங்கள், இன்னும் நல்லா நைஸாக வரணும். அப்படியே நம்ம வந்து தண்ணி தெளித்து அரைக்க வேண்டியதான். இப்போ நல்லா மசிஞ்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் மாதிரி வழித்து விட்டுக்குங்க. அப்படியே மிளகு ஜீரக சாதம் ரெடி ஆகிட்டு அதை எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து இந்த அம்மியை வந்து கழுவி இந்த தண்ணியை தான் சேர்த்துக்கணும் குழம்புக்கு. அப்படியே இந்த சாந்திலே நம்ம அப்படியே சேர்த்து விட்டுக்க வேண்டியதான். நம்ம அப்புறமா அந்த மசாலா தனியாக எடுத்து வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு செய்ய போகிறேன். மாதிரி மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நம்ம வந்து எப்பயுமே சிக்கன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும். இப்போ இதில் 2 பட்டை, அன்னாசிப்பூ 2 மொட்டு, கிராம்பு, கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு. இப்போ நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் பெரிய வெங்காயம் இருந்ததுன்னு நான் சேர்க்குறேன். ஆனால் இதுக்கு இந்த கறி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை அப்படி உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. இப்போ இதில் வந்து தக்காளி வந்து நான் கிரேவியாக வைக்கிறதுனால அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வதக்காமல் தான் அரைச்சிருக்கேன். இதில் தான் வதக்க போகிறேன். இதை சேர்த்துப்போம். சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை மட்டும் சேர்க்குறேன். அதை தண்ணி அப்புறம் சேர்த்துப்போம். மசாலாவை மட்டும் சேர்க்குறேன். சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மசாலாலாம் வதங்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம மசாலாவிலே போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். இதை இப்போ அதில் சேர்த்துருவோம்.
இதை வந்து மசாலாவோடு சேர்த்து அப்படி ஒரு பெரட்டி அலேக்கா அப்படி பெரட்டி போடுங்க. அந்த மசாலாவோடு அப்படியே வேகணும். அது நல்லா இப்போ இது மூடி போட்டுருவோம். இப்போ இதில் வந்து மசாலாவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அது மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து மிளகாத்தூள், காரம் எவ்வளோதான் அதுக்கு தகுந்த சேர்த்துங்க. நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். கிரேவிக்கு உப்பு நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இதையும் நல்லா அடியோடு அப்படியே பரட்டி விட்டுருங்க. இப்படியே இதை அப்படியே நல்லா வெந்ததும் இதை எடுத்து வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மசாலாவோட. நல்லா மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துட்டு, இப்போ இதையே நம்ம வந்து ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ரசம் வச்சு, பருப்பு ரசம் வச்சு கூட இதையே நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. இந்த மசாலாவோட ஊறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ அந்த அமி கழுவின தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். இதுக்கு இப்போ வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. நான் போட்டது கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போகிறோம். இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, இதை ஒரு மூடி போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போகிற ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா நல்லா வெந்துடும். நல்லா திக்காக வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து நான் வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ்க்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கு எல்லாமேனா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்குங்க. எனக்கு வந்து சாதத்துக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன். இது மாதிரி சாதம் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி வச்சுக்கிங்க. இதில் கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பால், பாலாக எடுக்கணும், கெட்டி பாலாக எடுக்கணும். தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த கிரேவிக்கே தேங்காய் பால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்காய் பால் ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் விறகு அடுப்பில் வச்சாலும் சரி, கேஸில் வச்சாலும் சரி. விறகு அடுப்பில் நாங்கள் வைக்கிறோம், இடம் இருக்குன்னு. இடம் இல்லாதவங்க கேஸில் வைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கேஸில் வைக்கும்போது தேங்காய் பாலை ஊற்றின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான். நான் அதை ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இல்லை கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டு இறக்கி சுட சுட சாதத்தோட, சப்பாத்தி, இட்லியோட வச்சு சாப்பிடும்போது ஒரு புட்டிக்கலாம். நம்ம செம்மையாக இருக்குது பாருங்கள். வாசனையே அந்த மசாலா வாசனை தான் எனக்கு அப்படியே மூக்க தொலைக்குது பாருங்க. அப்படியே சூடாக வச்சு சாதத்தோட சாப்பிடணும் பாருங்க. நல்லா இதை மாதிரி நல்லா பவுலில் வச்சு சும்மாவே சிக்கனையே சாப்பிட்றலாம். நம்ம சாப்பிட்டு பார்த்துறோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சிக்கன் வந்து நல்லா அப்படியே பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது.
சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது இப்போ இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக இது பண்ணிக்கிங்க. நான் வந்து ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன், தாராளமாக கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. ஆனால் மசாலா ஐட்டம் எல்லாமே கிரேவிக்கு போடுறது தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் விறகடுப்பில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.